ஐயோ. ஏய், கத்தாத. யாரோ பொம்மையை எடுத்து ஆன் பண்ண மாதிரி இருக்கு. ஹலோ ஹலோ ஆமா சிவா தான் பேசுறேன். காதல் வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்த. சாப்பாடுலாம் ரொம்ப அருமையா இருக்குப்பா. எல்லாரும் திருப்தியா சாப்பிடுங்க. என்னம்மா வீட்டுக்கு வந்தது சொல்லவே இல்ல? நீ பெரிய செக்யூரிட்டி, உன்கிட்ட சொல்லிட்டு வரதுக்கு. அதுக்கு ஏமாக்க வச்சுக்கிற? நான் எவ்வளவு ஆவலா இருக்கேன் தெரியுமா? எதுக்கு? அந்த மீனாட்சி அசிங்கப்பட்டத பாக்குறதுக்கு தான். ஆமா, நீ வீடியோ எடுத்தல? ஓ, எடுத்தனே. நல்லா அசிங்கப்பட்டாளா? நல்லா அசிங்கப்பட்டா. எல்லார் முன்னாடியும் கூனி குறுகி நின்னா வேதனைப்பட்டா. எல்லார்கிட்டயும் கெஞ்சி கதறினா கால்ல விழுந்தா. இப்படி எல்லாம் நடக்கணும்னு நானும் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருந்தேன். ஆனா எல்லாம் உல்டாவாயிடுச்சு பாட்டி. ஏமா என்னாச்சு? அத நான் சொல்றேன். என்னடா நம்ம டேஸ்ட் பாக்கும்போது எல்லாமே நல்லா தானே இருந்துச்சு, அப்புறம் எப்படி சாம்பார்ல மட்டும் உப்பு வந்துச்சுன்னு யோசிச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது எல்லாம் நம்ம ஐஸ்வர்யா வேலைன்னு. உப்ப கொஞ்சமா போட்டிருந்தா கூட பரவாயில்ல, அது தெரியாம போட்டுட்டேன்னு சொல்லி நான் விட்டுருப்பேன். ஆனா நீ என் மேல இருக்கிற கோவத்துல அத வாயிலே வைக்க முடியாத அளவுக்கு உப்பு அள்ளி போட்டிருக்க பாத்தியா? அப்பதான் கண்டுபிடிச்சேன் இதெல்லாம் உன் வேலைதான்னு. அதான் தெரிஞ்சிருச்சுல. போ வேலையை பார்த்துட்டு. இதுதான் எப்பவோ நடக்கும். இதை எப்படியாவது சமாளி. உன்னை சமாளிக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் ஐஸ்வர்யா. சின்னதா உன்னை பத்தி சுந்தர் கிட்டயும் சிவா கிட்டயும் சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அடுத்த நிமிஷமே உன் பெட்டி படுக்கையெல்லாம் கேட்டுக்கு வெளியில இருக்கும். நீ உன் வீட்டு வாசல்ல இருப்ப. ஆனா என்னோட ஆசை அது இல்ல ஐஸ்வர்யா. உன்னை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி கடைசியில நீயே வந்து மன்னிச்சிருன்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்டு நீயா இந்த வீட்டை விட்டு நல்லபடியா சந்தோஷமா போகணும் தான் நான் நினைச்சேன். அது நடக்கவே நடக்காது. தெரியும், நீ எல்லாம் கடைசி வரைக்கும் மாறவே மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ எல்லாம் மாறி இருந்தா எப்பவோ மாறி இருக்கணும். எப்ப தெரியுமா? சுந்தர் என்ன விரும்புறாருன்னு தெரிஞ்சதும் உடனே நீ மாறி இருக்கணும். ஆனா நீ அதுக்கப்புறமா தான் சுந்தர அடைஞ்சே தீரணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு தெரிஞ்சிட்டு இருந்த. சரி, கல்யாணத்துக்கு அப்புறமாவது நீ மாறுவேன்னு பார்த்த, அப்பவும் நீ மாறல. இப்போ உன்னோட ஆசையெல்லாம் வெறியா மாறிடுச்சு. அதான் நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு தெரிஞ்சிட்டு இருக்க. அந்த வெறிய நான் முதல்ல அடக்குறேன், அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு உன்னை வெளியில அனுப்புறேன். அதுவும் எப்படி தெரியுமா? மேலத்தாளத்தோட பூவும் பொட்டோட மாலையும் கழுத்துமா எல்லார ஆசீர்வாதத்தோட உன் புருஷன் வீட்டுக்கு நான் உன்னை அனுப்புவேன். ஏய், என்னடி நீ இவள அனுப்புவியா? உன்னை தாண்டி இந்த வீட்டை விட்டு வெளியே வரட்டுவோம். அதையும் பாக்குறேன். பாரு. எப்படி எப்படி? நீ என்ன மாலையும் கழுத்துமா வீட்டை விட்டு வரட்டுவியா? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. நீ இந்த வீட்டை விட்டு போக போற நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் தான். உன்னை நான் பூவும் பொட்டுமா மாலையும் கழுத்துமா தார தப்பட்டையோட சங்கூதிட்டு இந்த வீட்டை விட்டு விரட்டுறேன்டி. ஆனா அத பாக்க நீ உயிரோட இருக்க மாட்டேன். யாரு யார விரட்டுறாங்கன்னு பாக்கலாம். பாக்கலாண்டி. ஐஸ்வர்யா, இந்த
டோன்ட் வரிமா, என் பொண்ணு சுபத்ரா இருக்கா, இந்த சக்தியையும் மீனாட்சியையும் கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு துரத்துவா. பேசாம போலீஸ் கிட்ட போயிட்டேன் என்ன? செம்ம ஐடியா. முதல்ல நம்மள தூக்கி தான் உள்ள வைப்பாங்க. தப்பு பண்ணது அவங்க, நம்மள எதுக்கு தூக்கி உள்ள வைப்பாங்க? நீ இந்த ஊர்ல தானே இருக்க, நாட்டு நடப்பே தெரியாம இருக்க. இந்த பாரு, அவர் எம்எல்ஏ, அதுவும் ஆளுங்கட்சி. அவருக்கு போலீஸ் காவல் இருக்குமே தவிர அவரை யாரும் போலீஸ் காவல்ல வைக்க முடியாது. சரி விடு. இப்ப நம்ம பிரச்சனை அவர் இல்லையே. இப்ப நம்ம போட்டோவை எப்படி எடுக்கிறது? அதுக்கு ஏதாவது ஒரு யோசனை சொல்லு. ஏன், நீதான் ஏதாவது ஒரு யோசனை சொல்ல. நீ தான் லாயர் ஆச்சே, அட்லீஸ்ட் உன் அறிவை இதுலயாச்சும் கொஞ்சம் யூஸ் பண்ண பார்க்கலாம். உங்க பிரச்சனைக்கு தான் நான் வந்தேன். நீ ஏதாச்சும் ஐடியா சொல்லு. என்ன இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருக்க? மூளை வேலை செய்யலையா? இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன? அந்த போட்டோஸ யாருக்கும் தெரியாம திருடிட்டு வந்துடணும். என்னது, திருடணுமா? நானா? சான்ஸே இல்ல. எனக்கு திருடுறது, பொய் சொல்றது, ஃப்ராட் தனம் பண்றது இதெல்லாம் சுட்டு போட்டாலும் வராது. அப்ப நான் மட்டும் என்ன இதெல்லாம் பிறக்கும் போதே கத்துக்கிட்டா பிறந்த? அது எப்படி எனக்கு தெரியும்? என்ன கிண்டலா? வேற ஐடியாவே உன்கிட்ட இல்லையா? என் மூளைய கசக்கி யோசிச்சு பார்த்துட்டேன், எனக்கு வேற ஐடியாவே வரல. சரி, இப்ப என்ன பண்ணலான்ற? சிம்பிள். நீ போய் திருடி எடுத்துட்டு வந்து எனக்கு ஃபோன் பண்ணு, நான் வந்து வாங்கிக்கிறேன். என்னது, நான் போய் திருடிட்டு வந்து உனக்கு ஃபோன் பண்ணா நீ வந்து ஈஸியா வாங்கிட்டு போயிடுவியா? அதானே நானும் சொன்னேன். இங்க பாரு, இந்த வேலையை செய்ய ஒத்துக்கிட்டதே நீ கெஞ்சி கேட்டதுனாலதான். நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் திருட போறோம். நான்லாம் வரமாட்டேப்பா. அப்ப நானும் போக மாட்டேன். இங்க பாரு, நான் ஒரு பொண்ணு இல்ல. நாளைக்கு திருட போய் மாட்டிக்கிட்டா என்னோட ஃபியூச்சர் என்னத்துக்கு ஆகும்? அது மட்டும் இல்லாம ஒரு ஆம்பளைக்கு இருக்கிற திமிரும் தைரியமும் ஒரு பொண்ணுக்கு இருக்காதுல. நீ பக்காவா பிளான் போட்டு திருடிட்டு வரும்போது அது என்னால சொதப்பிடுச்சுனா நீ பட்ட கஷ்டம்ல வீணா போயிடும்ல. அதுக்காக தான் சொல்றேன், நீ போய் திருடிட்டு வந்து எனக்கு ஃபோன் பண்ணு, நான் வந்து வாங்கிக்கிறேன். பட் ஒன் திங், கண்டிப்பா உன்னை வெயிட் பண்ண வைக்காம கரெக்ட் டைமுக்கு வந்து வாங்கிப்பேன். ப்ராமிஸ். முன்ன வச்ச கால பின்ன வைக்க கூடாதுன்னு சொல்வாங்க. நீ திருடணும்னு முடிவு பண்ணிட்ட, அதை யாருக்காகவும் மாத்திக்காத. கம் ஆன், யூ கேன் டு இட். இப்படி எல்லாம் பேசினா உன்னை விட்டுட்டு நான் தனியா போயிடுவேன்னு நினைச்சியா? போனா 2 பேரும் ஒன்னா தான் போறோம். இல்லனா விடு, எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்படி எல்லாம் ஒரு பட்சமும் முடிவெடுக்க கூடாது. அப்ப நீ என் கூட வா. கண்டிப்பா வரணுமா? ஆமா. வேற ஆப்ஷனே இல்லையா? இல்ல. போலாம். குட். அப்ப என்ன பண்ணு, நாளைக்கு நைட் 8:30 மணிக்கு ஷார்ப்பா வந்துரு. 8:30 மணிக்கா? முடியாது முடியாது. ஏன்? நான் யாரடி நீ மோகினி சீரியல் பார்க்கணும். அப்ப 9 மணிக்கு வா. ஐயோ, செம்பருத்தி போட்டுருவாங்களே. 9:30க்கு? அப்ப ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி சீரியல் பார்க்கணுமே. அப்ப நீ எப்பதாமா வருவ? கரெக்ட்டா 10:30 மணிக்கு மேல வர. ஓகே, வந்துருவல்ல? சரி, ஓகே. அப்ப நாளைக்கு நைட் 10:30 மணிக்கு மீட் பண்ணலாம். இப்ப நீ கிளம்பு. ஒரு தேங்க்ஸ் அது சொல்றல பத்தியா பஜாரி. மீனாட்சாமி, மீனாட்சாமி எங்க 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 போனீங்க இவ்வளவு நேரம்? இல்ல, அப்படியே வெளியில போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரேன். என்ன நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க, திடீர்னு மூஞ்சி ஒரு ஓரமா தூக்கி வச்சுக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒன்னும் இல்லைன்னு உங்க உதடு சொன்னாலும் உங்க முகன்ற ஸ்கிரீன் எனக்கு காட்டி கொடுக்குதே. ஆமா, பின்ன என்னவா? நீங்க ஒரு உதவின்னு போய் கேட்கும்போது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸை நீங்க எதுக்கு போய் பார்க்கணும்? என்ன மீனாட்சாமி, உதவி செஞ்சாதான் ஃப்ரெண்ட்ஸ், உதவி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு ஆயிடுமா? இங்க பாருங்க மீனாட்சாமி, எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ்ன்றவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க தான். அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கூடவே இருந்திருக்க வேண்டியதானே? எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வச்சுக்கூடாதானே? அது வேற ட்ராக், இது வேற ட்ராக் மீனாட்சாமி. நான் அப்படி சொல்லல. எதை எப்பப்ப பார்க்கணுமோ அதை அப்பப்ப பார்த்தா சரின்னு தோணுது. ஓ அப்படியா? அப்ப பாத்துருவோமா? என்ன உங்க பேச்செல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு. புதுசா பேசுறது மட்டும் இல்ல, புதுசா காட்டவும் செய்வேன். என்ன பண்ண போறீங்க? பாக்குறியா?
வேண்டாங்க, நீங்க மாலை போட்டிருக்கீங்க, சொன்னா கேளுங்க. இன்னைக்கு நான் காட்ட தான் போறேன், நீ பார்த்து தான் ஆகணும். கண்ணை மூடு. இல்ல இல்ல, எதுக்கு நீங்க இப்ப என்ன கண்ண மூட சொல்றீங்க? நான் என்னால சொல்றேன்ல, முடியாது. கண்ணை மூடுங்க. கண்ணை மூடுங்க. கண்ணை திறக்க கூடாது, நான் சொல்ற பேச்சை கேட்கணும். ஏய், என்ன? கண்ணை மூடுங்க. ம், கண்ணை மூடுங்க. ஓகே ஓகே. நீங்க என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. சொல்றேன், இருங்க. கண்ணை திறக்கலாமா? இருங்க இருங்க இருங்க. இப்ப கண்ணை திறந்து பாருங்க. ஹை, ஏங்க இப்போ இதுக்கு என்னங்க அவசரம்? இன்னும் கொஞ்சம் பிசினஸ் டெவலப் ஆனதும் மீட்டிருக்கலாம்ல. இல்ல மீனாட்சாமி, நம்ம பின்னாடி தேவைப்பட்டா பாத்துக்கலாம். அது மட்டும் இல்ல மீனாட்சாமி, உங்க கழுத்துல நகை இல்லாம பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான். இது மட்டும் இல்ல, இன்னொரு gift வச்சிருக்கேன். இது புடிங்க. கிஃப்டா? புடிங்க. என்னது? காட்டுறேன். டன் டடாய். இந்தாங்க. என்னங்க இது? திறந்து பாருங்க. ஹை, புது புடவை. ம். சூப்பரா இருக்கு. எனக்கா? ஆமா, இது என் மீனாட்சாமிக்காக கடை கடையா ஏறி இறங்கி ஸ்பெஷலா எடுத்துட்டு வந்தேன். அப்ப நீங்க என்கிட்ட ஃப்ரெண்ட பார்க்க போனேன்னு சொன்னீங்க. அது சும்மா உலாளாய். எனக்கு என் மீனாட்சாமி தான் என்னைக்குமே ஃபர்ஸ்ட். மத்தது எல்லாமே நெக்ஸ்ட் தான். எனக்கு தெரியும், நீங்க வெளியில எல்லாம் ஊர் சுத்த மாட்டீங்கன்னு. ம். உண்மை தெரியாதப்ப பயங்கரமா திட்டுறீங்க, உண்மை தெரிஞ்சா செமையா கொஞ்சுறீங்க. என்னங்க சாமி உங்க குணம் இது? ஆ, இதுதான் பொண்டாட்டி குணங்கிறது. ஓ, அது சரி, இப்ப எதுக்கு இந்த புடவையெல்லாம் வாங்கி வெட்டி செலவு? ஒரு புடவை எடுத்து கொடுக்கலனா ஒரு புடவை எடுத்து கொடுத்தீங்களா அப்படின்னு கேக்குறீங்க. அதுவே ஒரு புடவை எடுத்து கொடுத்தா எதுக்குங்க இந்த வெட்டி செலவு அப்படின்னு கேக்குறீங்க. ஆம்பளைங்க நாங்க என்னதான் பண்றது? இல்லங்க, காசு இருந்து எடுத்து கொடுத்தா சந்தோஷம்தான். இல்லாத நேரத்துல எதுக்குன்னு தான் கேட்டேன். இங்க பாருங்க மீனாட்சாமி, இது வரைக்கும் நான் உங்களுக்கு நிறைய புடவை வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனா எல்லா புடவையை விட இந்த புடவை ரொம்ப ஸ்பெஷல். அப்படி என்ன ஸ்பெஷல்? ஏன்னா இது நானே உழைச்ச காசுல முதல் எடுத்த புடவை. என்ன மீனாட்சாமி? ஒண்ணு இல்லைங்க. மீனாட்சாமி, இப்ப எதுக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க? நம்ம கஷ்ட காலம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே நமக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். சிரிங்க மீனாட்சாமி, சிரிங்களா. அது உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நான் ஏதோ ஒரு ஜென்மத்துல நிறைய புண்ணியம் பண்ணிருக்கேங்க. உங்களை மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நான் தான் புண்ணியமே பண்ணிருக்கணும். வலிஞ்சதெல்லாம் போதும், இன்னைக்கு சம்பாத்தியம் எங்க? அதானே, என்னதான் இருந்தாலும் பொண்ணுங்க அவங்க விஷயத்துல கரெக்டா இருப்பீங்களே. அதுதான் குடும்பம் நடத்துறதுக்கான லட்சணம். அதுவும் சரிதான். இந்தாங்க ஓனரம்மா, இனிமே இந்த வரவு செலவு கணக்கெல்லாம் நீங்களே பாத்துக்கங்க. என்ன எதுவும் தொந்தரவு பண்ணாதீங்க. இந்தாங்க பிடிங்க. ஏன்னா ஐயா ரொம்ப பிஸி. நீங்க இதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரியா? சரிங்க ஓனரம்மா, அதையே ஃபாலோ பண்ணுங்க. எங்க போறீங்க? முத சம்பாதிச்ச காசை கொடுத்துருக்கீங்க, சாமி கிட்ட வச்சு கும்பிட வேண்டாமா? ஆமா ஆமா ஆமா, நீங்க போங்க, நான் குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிடுறேன். சரி. கடவுளே, இன்னைக்கு மாதிரி நாங்க என்னைக்குமே ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு எப்பவும் சந்தோஷமா வாழணும். இன்னைக்கு நாங்க ஆரம்பிச்சிருக்கிற தொழில் முன்னேற்றம் அடைய நீங்க தான் துணை புரியணும். இன்னைக்கு 20 ஆர்டர், போக போக 20,000 ஆர்டரா மாறணும். மத்தவங்க முன்னாடி என் புருஷன் தலை நிமிர்ந்து வாழணும். அதுக்கு நீங்க தான் அருள் புரியணும் கடவுளே. ஆமா, அம்மா எங்க சாப்பிட வரலையா? பாவம் காலையில இருந்தே தலைவலின்னு சொல்லிட்டு இருந்தா. அதான் சீக்கிரமா சாப்பிட்டுட்டு தூக்க மாத்திரையை போட்டுட்டு தூங்கிட்டா. பாட்டி, நீ எப்ப போக போற? ஏய், இப்ப எனக்கு என்ன வயசாச்சுன்னு நினைச்சிட்டு இருக்க? பாட்டி, நான் மாலை போட்டிருக்கேன், இல்லனா என் வாயில வண்ணமா வந்துரும். நான் கேட்டது நீ எப்ப ரூமுக்கு போறேன்னு கேட்டேன். சாப்பிட்டு முடிச்சதும் நான் ரூமுக்கு போயிடுவேன். எதுக்குடா கேக்குற? இல்ல, அம்மாவுக்கு தைலம் தடவி விடதான். நீ நல்லா இந்த மசாஜ் எல்லாம் பண்ணுவியாமே, அதுவும் இந்த காலமுக்குறதுல பயங்கரமான எக்ஸ்பர்ட் ஆமே. ஏய்,
நான் உனக்கு கால் அமுக்கி விட்டத ஊரு பூரா டமாரா அடிப்பியா நீ? ஐயோ பாட்டி, நான் சொல்லல பாட்டி. ம், பாட்டி நீ சக்தி சாமிக்கு காலில் அமைக்கி விட்டியா எப்ப? ஐயோ நாம தான் வாயை விட்டு அசிங்கப்பட்டுட்டோமா? இனி சுபத்ரா இல்லாம இந்த வீட்ல எந்த வேலையும் செய்யக்கூடாது. பாட்டி நான் உங்ககிட்ட தானே கேட்டேன், எனக்கு பதில் சொல்லாம அங்க என்ன தனியா மைண்ட் வாய்ஸ் போட்டுட்டு இருக்க? அது நான் சொல்ற சுந்தர். ஆ. எனக்கு அடிபட்டு இருந்துச்சுல, ம். அப்போ மாமா இல்லாதப்போ பாட்டி தான் என்ன பத்திரமா பாத்துக்கிட்டாங்க இல்ல பாட்டி? ஆமா 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 ஆமா. ரஞ்சிதா இவன் எதுக்கு இப்ப கூப்பிடுறான்? இந்த நேரத்துல எதுக்கு கூப்பிடுறான்? ம். சக்தி, யார் இது திரும்ப திரும்ப ஃபோன் பண்றது? போதும்னா அது என் ஃப்ரெண்டு ரஞ்சித். ரஞ்சிதா? யார் இது? என்னக்கா ரஞ்சித் பத்தி தெரியாதா? போச்சு, ரஞ்சித் புராணத்தை ஆரம்பிக்க போறான். ஷோ அக்கா, என்னக்கா நீ என்னோட அக்காவா இருந்துகிட்டு ரஞ்சித் பத்தி தெரியாம இருக்கா? ரஞ்சித் என் கூட காலேஜ்ல ஒன்னா படிச்சவன்கா. அவன மாதிரி ஒரு நல்லவன் வல்லவனை பார்க்கவே முடியாதுக்கா. ஓ, ஸ்போர்ட்ஸ், கல்ச்சுரல், ஸ்டடீஸ்ல எல்லாத்துலயும் அவன் தான் நம்பர் 1. அவன் பின்னாடி சுத்தாத பொண்ணுங்களே இல்ல என்ன தவிர. அதனால அவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ஓ, அப்ப அவன் பின்னாடியே போக வேண்டியதாடி. இங்க வந்து ஏன்டி எங்களை நிமிஷப்படுத்துற? அவன் இப்ப பாரிஸ்ல இருக்கான். யூ மீன் இந்த ஹைகோர்ட் பக்கத்துல இருக்குமே அந்த பாரிஸா? நோ நோ, யூரோப்ல இருக்கிற பாரிஸ். ஓ ஐ see. ஐயோ சுந்தர், அவன் டான்ஸ் ஆடுறது என்ன, பாட்டு பாடுறது என்ன, அவன் ஒரு காம்படிஷன் போனா மொத்த கப்ப அவன் தான் தட்டிட்டு வருவான். அதே மாதிரி யூனிவர்சல் கோல்ட் மெடலிஸ்ட். அதாவது 9 கிரகங்களும் உச்சம் பெற்றவனா இருந்திருக்கான். எக்ஸாக்ட்லி. நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு இருக்க இந்த பிஸி ஷெட்யூல்ல நானே அவரை பார்க்கணும்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா சுந்தர், அவன் இந்தியா வந்தா உன்னை கூட்டிட்டு போய் காட்டுறேன். ஓகே. இவன் ஏன் திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்கா? சக்தி, ஆ? யார் போன்ல? ரஞ்சித் ஃப்ரம் பாரிஸ். ரஞ்சிதா, ஒரே ஒரு தடவை நான் அவர்கிட்ட பேசி போனை கொடுங்க. ஐயோ நான் இப்ப என்ன பண்றது? இல்ல சுந்தர், நீங்க பேசுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நேர்ல பாருங்க, அதுக்கப்புறம் பேசுங்க. நேர்ல பாக்குறதுலாம் அப்புறம் வச்சுக்கலாம் சக்தி. முதல்ல அந்த போனை கொடுங்க. அந்த மனிதரை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை போன்ல பேசிக்கிறேன். என்னடா இது நமக்கு வந்த சோதனை? கடவுளே என்னை காப்பாத்து, உன்னை நம்பிதான் பண்றேன். சக்தி, கொடு சக்தி அவர்கிட்ட. ஆஹா. ஹலோ ரஞ்சித். ஹே, என்னடி போனை கட் பண்ணிக்கிட்டே இருக்க? அது ஒண்ணு இல்லடா, இங்க நான் எல்லாரோடயும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன், அதனால தான் உடனே எடுக்க முடியல. ஐயோ சாரிடி, நான் அப்புறமா கூப்பிட்டுமா? ஏய் இருடா, இங்க எல்லாருக்குமே உன்னை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். ஐயோ, உண்மை தெரிஞ்சிருச்சா? இல்லடா, நீ பாரிஸ்ல இருக்கல்ல, அதான் எல்லாரும் உன்கிட்ட பேசணும்னு சொல்றாங்க. எனக்கு போன்ல பேசணுமா? சான்ஸ் இல்ல சக்தி. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ பேசியே ஆகணும். என் ஹஸ்பண்டோட தம்பி சுந்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நீ பேசு. நீ ஒரு தடவை பேசுன்னு வச்சுக்கோயேன், உன்னை எல்லாருக்குமே பிடிக்கும்டா. பேசு பேசு, இந்தாங்க. ஐயோ கடவுளே, என்னை எப்படியாவது காப்பாத்து. ஹலோ ரஞ்சித் ப்ரோ. சொல்லுங்க சுந்தர். என்ன சக்தி சாமி, ஏதோ பொண்ணு பேசுது.